friends, welcome back to Mama Advima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா மாமாவை சர்ப்ரைஸ் பண்ண போற எல்லாரும் நிறைய நாளா கேட்டுட்டு இருந்தீங்க உங்க பர்த்டேக்கு எந்த கிஃப்ட்டும் பண்ணல எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த gift plus சர்ப்ரைஸ் எல்லாமே எங்க வெட்டிங் anniversary சர்ப்ரைஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். என்ன பண்ண போறோம் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத வீடியோக்குள்ள வரப்போகுது. ஃபர்ஸ்ட் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணுவோம். கம் ஆன் गाइस. தூங்கிட்டு இருக்காரு. ஓகேவா? நம்ம உள்ள போய் எழுப்பி சர்ப்ரைஸ் பண்ணுவோம். மாமா மாமா ஒரு நிமிஷம் எந்திரியே. ஒரு நிமிஷம் எந்திரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எந்திரி, சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எந்திரி, என்ன சொல்லு? எந்திரி, நான் சொல்றேன். என்னது அது? என்ன ஏதோ டிக்கெட் போட்டிருக்க? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு வந்து சர்ப்ரைஸாக எங்கள் 3 பேர்த்துக்கு டிக்கெட் போட்டிருக்கேன். அதாவது ஆக்சுவலாக 7 days நான் போட்டிருக்கேன். 2 கண்ட்ரி வந்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி. அதுதான் இவருக்கு சர்ப்ரைஸ். எங்கே என்னதெல்லாம் சொல்லாத, நீ மட்டும் பார்த்துக்கோ. வீடியோவில் அவங்க அப்புறமா பார்க்கட்டும். என்னைக்கு? அடுத்த மாதம். ஓ, நெக்ஸ்ட் மந்தா? வாவ், இதுதான் உன் பர்த்டேக்கு என்னோட நம்ம ஆனிவர்சரிக்கு நான் கொடுக்கறது. அது உன் பர்த்டேக்கு தான் இருக்குது. அதுல இல்ல, என் பர்த்டே இவரு பர்த்டேக்கு நான் gift கொடுக்கல. அந்த gift சேர்த்து தான் அதுல இருக்கு. எங்க என்ன இருக்குது gift? அதுதான் ட்ரிப்னா டிக்கெட் போட்டுருக்கேன்ல கேட்டேன். இந்த போங்கலாம் பண்ண கூடாது நீ. அப்ப நீ ஏன் டேட்ல போட்டுருக்கணும். இது என்ன கதையா இருக்குது? ஏன் டேட்ல போட்டுருக்கணும்? 2 பேருக்கு ஆனிவர்சரி வருது இல்ல, அத விட்டுருப்பா. அப்ப அது ஆனிவர்சரி கிஃப்டா தான் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண फ्रेंड्स, காசு வந்து சேர்த்து வச்சு நான் கொடுத்தேன். நீ வந்துட்டு என்ன இது வாங்கிக்கோ அப்படின்னு. என்னது 17 Pro Max வாங்கிக்கணும். இல்ல எனக்கு வீடு தான் முக்கியம், உன் காசு இருக்குதுன்னு நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னும் இருக்குது இல்ல? இருக்குது, அப்புறம் என்ன? இருக்குது. இந்த கதையெல்லாம் ஆகாது. அது வேணாம் அப்படின்ட்டாரு. அது அப்புறமா நான் வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா இப்போதைக்கு வாங்கினா வீடு வேலை தானே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நிறைய செலவாயிட்டு இருக்குது. ஸோ அதனால அதை எதுக்கு எடுத்துட்டு போய் ஒரு 1.25 லட்சம் மொபைல்ல போடுவானே, வேணான்னு. அப்பவும் இப்ப வேணான்னு. ஆமா, அந்த காசு அப்படியே தான் இருக்கு. அது நான் அப்புறமா வாங்கிப்பேன், அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லதானே. வீடுதான் முக்கியம். கதை இது 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 இந்த அம்மா போட்டுக்கிற டேட் வந்து ஆனிவர்சரி, இந்த அம்மா பர்த்டேவும் சேர்ந்த மாதிரி போட்டுக்கின்னு அது ஏன் தலையில கட்ட பாக்குறியா நீ? சர்ப்ரைஸ் பண்றேனா இல்லையா? அது ஓகே, அது கிளாப் பண்ணிடுங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப், ஹேண்ட்ஸ் ஆஃப். ஓகே ஓகே फ्रेंड्स, என்னவோ எனக்கு தெரிஞ்ச சர்ப்ரைஸ் நான் கொடுத்தேன். நம்ப முடியாது फ्रेंड्स. ஐயோ, பயங்கரமான ரத்தம் ஓடுது அதுக்கு. அதனால உஷாரா பாப்போம். நம்ம வேற ஏதாச்சும் எடுத்துன்னு வந்து காமிச்சிட்டு கூட இது பண்ணணும். 3 பேர் என் பேர் போட்டுருக்குது, அதனால பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே फ्रेंड्स, மௌலி பேர் உன் பேர் இருக்கு இருக்கு இருக்கு. ஓகே, அதேல 3 பேர் இருக்குது. என் பேர்ல போட்டுருக்குது, அதனால ஓகே கன்ஃபார்ம் தான். எங்கப்பா இது? என்னது? எப்ப போயிட்டு எப்ப வரா மாதிரி அதெல்லாம் வந்து நாங்க அடுத்த இந்த வீடியோவோட கண்டினியூஷன்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. ஏன்னா 10 நாள் கழிச்சு 10-15 நாள் இருக்கா, இன்னும் 10 to 15 days இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்ப போறோம். அது அடுத்த வீடியோல அப்படியே ஜாயின் ஆகி வரும். ஓகேவா? அந்த சர்ப்ரைஸ் நீங்களும் அது கூட உங்களுக்குமே சர்ப்ரைஸ் தான். சரி, எனக்கு முழுசா தான் காட்டு, நான் நம்ப முடியாது. நான் பாக்குறேன். ஓகே फ्रेंड्स, நாம நெக்ஸ்ட் நம்ம பாப்போம். 1 week later. ஃப்ரெண்ட்ஸ், ஜரூரா வந்து மௌலி அயன் பண்ணிட்டு இருக்கான். என்ஜாய் பண்ண போறோம், ஜாலி பண்ண போறோம். ஒரே குஷியா இருக்குது. அண்ணா ஒண்ணு எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா கிடைச்சிச்சு. ஆமா, மௌலி இஸ்திரி கடை. மௌலி இஸ்திரி கடையா? ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா இருக்குது. ஆடா பாவி. ஒரு பேஸ்ல இருக்கற ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஜாலியா கிளம்பிட்டு இருக்கிறோம். நாளைக்குலாம் இந்நேரத்துக்குலாம் ஏறி இருப்போமாப்பா ஃப்ளைட்டு. அங்கேயே பெங்களூர்லேயே போய் இறங்கி இருப்போம். பெங்களூர்ல இருப்போம் நாளைக்கு இந்நேரத்துக்குலாம். இன்னைக்கு உட்காந்து எல்லாத்தையும் அயன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. பேபிமா ஷூலாம் எடுத்து வச்சிருக்குது. எத்தனை ஷூ எடுத்து வச்சிருக்குதுன்ட்டு அவ்வளோ ஷூ எடுத்து வச்சிருக்குது. எல்லாத்தையும் தூக்கி இந்த மாதிரி எல்லாருக்கும் பெரிய பெரிய பெட்டி, அவங்கவுங்க பெட்டியை வந்து அவங்கவுங்க எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அதோட ஒரு ஷூனால மொத்த ஷூ பிரிச்சு பார்க்க போறாங்க போலீஸ். அதுதான் நானும் சொல்றேன், கேட்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் பிரிக்க போறாங்க பாரு, பிரிச்சு டென்ஷன் ஆக்க போறேன் நீனு. அதான் நடக்க போகுது. எதுக்கு உனக்கு இவ்வளவு ஷூ? ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு செருப்பு, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு செருப்பாம். 7 ட்ரெஸ்ஸுக்கு 7 செருப்பு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் எனக்கு தான் இல்லை.
நீயும் எதுவும் வயசான காலத்துல உனக்கு தேவையா? இப்பதான் தேவை எனக்கு, சரியா? வயசு இருக்கும் போது பக்கோடா சாப்பிட்டே. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணுவோம் கிடுகிடுன்னு. இது மௌலியோட பெட்டி, என்னோட பெட்டியும் பேபிமா பெட்டியும் உள்ள இருக்குது. அதையும் நான் காட்டுறேன் பாருங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு வாப்பா, பேக்கப் பண்ணணும்ப்பா எல்லாத்தையும். நாளைக்கு கிளம்புறதுக்கு நான் இப்பதான் உட்காந்து ஒரு சட்டையை பிடிச்சி நான் அயன் பண்ணலான்னு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு அயன் பண்ணிக்கிட்டு, நம்மளுக்கு ஹோட்டல்லே இருக்கும். லாஸ்ட் டைம் மலேசியா போனப்போ இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் அயன் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டு வெளில வந்து பார்க்குறேன், இவன் அயன் பண்ணிட்டுக்கிறான். அது திடீர்னு பயமுச்சுது. திடீர்னு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா உங்க தலைவிதி இருந்து. அப்புறம் நம்ம எல்லாத்தையும் இது நான் பேசாமல் கடையிலேயே கொடுத்து அயன் பண்ணி வச்சிருப்பேன். அதையும் கெடுத்து விட்டுது இதுதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிடுகிடுன்னு பேக் பண்ணுவோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் பெட்டி. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 1 week 7 nights 8 days. ஸோ அதுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸையும் எடுத்து வச்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸையும் இந்த பெல்ட்டையும் வந்துட்டு ஃபாரின் டூர் போனாதான் போகணும்னு ஒரு பல வருஷமா, அதாவது நாங்க வந்து எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கு இப்பதான் நேரங்காலம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அங்கேயும் போய் இதை போடுறேன்னா அப்படிங்கிறது கோமாளி மாதிரி இருக்கும் இந்த ட்ரெஸ். பிரிக்கி வச்சிருக்கேன். இங்க பாரு பத்தல, இங்க பாரு இது வச்சு பத்தல பாரு. என் பேக்ல எல்லாம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இடம் காட்டுறேன் பாருங்களேன், சிரிப்பா இருக்கும். அவங்க ஒருத்தர் அயன் பண்ணிருக்காரு. என் பேக்ல தான் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. இப்படி ஒரு ஜிப்பு இருக்குது, அதுக்கு ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே தனியாக ஒரு பேக்கேஜ் வைக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இருக்குது. தோ நான் என் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டு அப்போ என்கிட்ட இடம் இருக்குது. ஆனால் உனக்கு ஒன்று சொல்கிறேன், உனக்கு என் பேக்கில் கடன் கிடையாது. போய் பேக் வாங்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு ஒன்று ஒரு பெட்டின்னு தான் சொன்னோம். இப்போ உன் பொருளெல்லாம் இதுக்கு என் பேக்குள்ளே வருது. என்னது? உன் பொருட்கள்லாம் இதுக்கு என் பேக்குள்ளே வருது. என் பொருட்கள்லாம் வரலங்க, சரியா? மேக்கப் திங்ஸ் மட்டும் தான் அங்கே வருது. மேக்கப் திங்ஸ்லாம் இல்லை, ட்ரெஸ்ஸு வரக்கூடாது. உன் பொட்டியில் எவ்வளோ இடம் முடிக்குதோ, 10 ஷூ வைப்பியோ 20 ஷூ வைப்பியோ. எங்கே உன் ஷூ வைப்ப? எது இதில் அவர் பெட்டியில் ஃப்ரெண்ட்ஸ், எந்த எல்லாமே பேக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 செட் ட்ரெஸ். இங்க பாரு என்ன, ஆனாலும் இங்க பாரு கீழே. சரி இங்க பாரு. ஆனாலும் நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு தான் ஃபில் ஆயிருக்குது, இன்னொரு சைடு ஆகல. நான் கொடுப்பேன், வெயிட் பண்ணு. ஏன் அவசரப்படுற? ஷூ எல்லாம் இங்க எடுத்து வைப்ப. அதான் எதுக்குப்பா ஜட்டி எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடுற? ஒரு பக்கமா வை. ஷூ வச்சினா நான் என்னப்பா பண்றது? ஒரு சைட்லயா சொருகி வை எங்கேயாச்சும். மேல மேல பரப்பி வச்சுன்னு இருக்க மவனே. அங்க போய் அது எத்தனை வரல இது எத்தனை வரலன்னு சொல்லு. உன் மண்டையை உடைக்கிறனா இல்லையா? சரி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எல்லாம் எக்ஸஸா 10 இன்னர் வேர், 10 ஷார்ட்ஸ், 15 டிஷர்ட், 4 ஷர்ட், பேண்ட் 7 பேண்ட். ஏய் என்ன ஓவரா எடுத்து வச்சுக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 2 போடுறதுக்கு. ஐயோ நான் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் டேக்காக இருக்குது. டேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு தான் எடுத்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு வந்துடுறேன், எனக்கே மயக்கம் வருது. இதுல உந்து எது எந்த எதுன்னு எப்படி கண்டுபிடிப்ப? இதுக்கு தான் தனித்தனியா வாங்கணும்னு சொல்றது. ஒரே மாதிரி கப்புலா வாங்குறேன்னு இளவு வாங்கி வச்ச நீதான், நான் கிடையாது. இங்க எழுதிக்கலாம். மகேஷ் எழுதுறியா? MWBன்னு எழுதுப்பா. ராசியான பேரு பாரு. MWB. இந்த டாப்பை வச்சு கண்டுபிடிக்கணும், புரியுதா? நீ எந்த பிரிச்சு இது பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்ப தருவேன் இரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் ஷூ எப்படி கடை வச்சு வச்சிருக்கேன்ட்டு. எல்லாரும் பார்த்தா என்ன கழுவி ஊத்துவாங்கப்பா. எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் ஷூ எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நான் போட்டு வரது மட்டும் தான் யோசிக்கணும். ஏன்னா இவன் எடுத்து 4-5 ஷூ எடுத்துன்னு வர போறான். ஆமா ஓகே, நான் என்ன எடுத்துன்னு வருது? கிராக்ஸ் மட்டும் எடுத்து உள்ள வச்சிருவேன். கிராக்ஸ் மட்டும் எடுத்து உள்ள வச்சிரு. உன்னோட ஒரு பொக்கிஷத்தை ஷூ எடுத்து வைக்கவே இல்லை நீ. அதுதான் நாளைக்கு நான் போட்டு வருவேன்ல, அதை எடுத்து முன்னாடி வை. எங்க இருக்குது? உள்ளதான் இருக்குது. அந்த பிரவுன் பாக்ஸ் ஒன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நாளைக்கு தான் நாங்க ரிவைல் பண்ணுவோம். ஓகே, வேற லெவல்ல போய் என்ஜாய் பண்ணணும். எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம தூங்கணும். நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு தான் கிளம்பணும் கிடுக்கிட்டுன்னு. இப்போ முதல்ல ரொம்ப பசி எடுக்குது. என்னோட பேக்கிங் ஃபுல்லாவே ஓவர்ப்பா. நாளைக்கு நான் என்ன போட்டு வரணும் அதை கூட எடுத்து நான் தொங்க விட்டு. நான் ஒண்ணு தெரியலப்பா, இந்த பையன் இங்க ஓரமா வச்சுனுக்குது. சரியா, இங்க ஓரமா வச்சுனுக்குது, அங்க ஓரமா வச்சுனுக்குது. அப்புறம் எதுக்கு
அதுதான் சொல்றேன் நான் பாரு இப்ப ஒரே சைடுல வீடு கொஞ்ச நேரத்துல இவ குப்பை மேடு ஆக்கிட்டீங்க. இந்த குப்பை மேடையே நான் சரி பண்ணிட்டு வரணும். நம்ம வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது எரிச்சலாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு தான் வரணும். ஒரு சைடு நாங்க அதெல்லாம் பாத்திட்டு அவள்தான். இதுக்கப்புறம் அப்படியே வேற லெவல்ல எல்லாத்தையும் அப்படியே டக் 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 டக்குன்னு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு நேரத்துக்குலாம் பெங்களூர்ல ரீச் ஆயிடும். பெங்களூர் போன பாப்பா பாப்பமானு தெரியல. பாப்பாவும் மாப்பிளையும் இப்ப எங்க கூட வரல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க 3 பேர் மட்டும் தான் போறோம். அது ஏன் என்ன ஏதுன்றதுலாம் ஃபியூச்சர்ல அவங்க எங்க போறாங்கங்கிறது தெரியும். ஆமா பாப்பா vlogல வரும். ஓகேங்களா? நாளைக்கு அதையே போட்டுக்கோ. ஒயிட் சுக்கா இது என்னப்பா இப்படி சுத்தி இப்படி வச்சுக்கின்னு உட்காந்துக்கிற? ஒயிட் சுக்கு இத போட்டு பா இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர போறப்ப இல்ல வெளியில கொஞ்சம் அந்த பேண்ட்டும் ஷர்ட் இருக்குது எடுத்துன்னு வயறாங்க. பா என்னப்பா ஒரே பிஎஸ் வீரப்பா மாதிரி சிரிக்கிற? அதே மாதிரி தான் இது ஃப்ரெண்ட்ஸ். நான் லாஸ்ட் டைம் பாலி போறதுக்காக இதை வாங்கி வச்சிருந்தேன். அது அப்ப யூஸ் பண்ணல, இப்ப யூஸ் பண்றேன். அப்ப போவே இல்ல நம்ம. அதான் போகவே இல்ல. அதனால தான் சொல்றேன். நான் தான் வேண்டான்ட்டேன். இவர்தான் வேணான்ட்டார். இல்லன்னா அப்பவே டிக்கெட்டை போட்டுன்னு கிளம்பி இருந்திருப்போம். பாவ பூச்சி பாரு. நான் வேற 2 ட்ரை ஃபிட் தான் வச்சிருக்கிறேன். ஆனாலும் இது ட்ரை ஃபிட் மாதிரி இல்ல. ஆனாலும் நினைஞ்சா ஒரு மாதிரி தான் கச்ச கச்சன்னு தண்ணி இருந்துதான் செய்யுது. இருந்தாலும் நானும் என் ட்ரை ஃபிட் இதை எடுத்து வச்சுட்டேன். இது டிஷர்ட் எடுத்து வைக்கல. இந்த ஒரு டிஷர்ட் மட்டும் தரேன். ட்ரை ஃபிட் இதை எடுத்து வை. குடு போனா போகுது. இப்ப எப்படி பெட்டி திறக்க தானே போவ? ஆமா எந்தலயே கூட வச்சிடு. அங்க ஸ்விம்மிங் பூல் நல்லா இருந்தது அந்த ஹோட்டல்ல. நான் பார்த்தேன் போட்டோல. அதனால ஓகேவா? பா ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும்ப்பா. ஷார்ட்ஸ் எதுக்குப்பா உனக்கு? ட்ரெஸ்ஸுக்கு. ஓ சரி சரி சரி. போடணும்ல, அதுக்கு லெக்கின் கூட எடுக்கணும். பாத்துக்கிறாரு. சரி எடுத்து பேக் பண்ணு. பெட்டி பேக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கம் தூக்கு. இது ஆஃப் பண்ணு. நான் ஆஃப் பண்ணு. தூக்குப்பா தூக்கு. நீ தூக்குப்பா. இன்னத்துக்கு 4 வீல் இருக்குது. அப்படியே தள்ளினே வர வேண்டியதுதான். என் நகை உடஞ்சிரும் பா. இன்னும் அங்க வெளியில கிடக்குதுப்பா. உன் பெட்டியை ஓபன் பண்ணுப்பா. இதை பேக்கடு. இதை அப்படியே நகர்த்தி விட்டுரு. ஓகே இது ஒன்று பேக் ஆயிடுச்சு. நகர்த்திட்டியா? இப்போ உந்து ஓபன் பண்ணு. ஒண்ணுன்னா பேக் பண்ணி கீழே தள்ளுவோம். லைட் ஆஃப். இது ஆஃப் பண்ணு. ஃபேன் ஆஃப் பண்ணு. உள்ள எடுத்து எடுத்து வைக்கணும். கொஞ்சம் இருக்கு. திறந்துட்டியா? இரு எடுத்துன்னு வரேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செருப்புக்குன்னு ஒரு தனி இதுவே நான் உந்தெங்க எந்தது உந்தெல்லாம் எதுவும் எடுக்கலையா? நாளைக்கு தான் எடுத்து வைக்கணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடது. அவன் தான் ஷூ எடுத்து வைக்கிறானே. அவன் தான் வந்து ஷூ எடுத்து வைக்கிறான். சரி ஓகே. அப்ப அதுலயே வச்சிருப்பியா? அதனால வேணாம். இன்னும் இதுல இடம் இருக்கேப்பா. எதுல? இன்னும் கொஞ்சம் மேல இடம் இருக்கே. அப்ப நாளைக்கு ஓபன் பண்ணி திருப்பி வச்சுக்கலாமா? வேணும்னா நீ கிராக்ஸ் எடுக்கணும்ல. நீ உன் கிராக்ஸ் தொடச்சு அந்த கிராக்ஸ் எடுத்து உள்ள போட்டு நாளைக்கு ஒரு நாள் இது ஸ்கெட்சஸ் போட்டு போயிட்டு அது தொடச்சு எடுத்துன்னு வா.